வாங்கங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருந்தாங்க, பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். விசிட்டிங் ஹவர்ஸ் இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நல்லா உட்காந்துருந்தாங்க. இங்கே ஒருத்தவங்க சாப்பிட்டாங்க பார்த்துக்கோங்க, குடும்பத்தோட அந்த எச்சி தண்ணியெலாம் கழுவி இங்கே ஊற்றிட்டு போயாச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் குப்பை டப்பா வச்சுருக்காங்க. அந்த குப்பை டப்பாவில் குப்பை இல்லைங்க, வெறும் தண்ணி தான் இருக்குது. ஏன்னா இந்த எச்சி தண்ணி கழுவி அதில் ஊற்றுறது, கையை கழுவுறது, துப்புறது இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த ஆஸ்பத்திரி அவ்வளோ க்ளீனாக வயசானவங்க தான் பெருக்கிறாங்க, பெருக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்கங்க. ஆனால் அந்த பாருங்கள், அந்த மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள், அந்த மக்கள் பண்ணுற அக்கப்போர் பெருசாக இருக்குது. இந்த செடிகள்லாம் போய் எச்ச துப்பி தண்ணியை ஊற்றி எவ்வளோ பண்ணுறாங்க தெரியுமா? ஒருத்தர் பக்கத்தில் சேரில் உட்காந்துட்டு அப்படியே துப்பிக்கிறாருங்க. அவர்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டேன் நான். நம்ம சண்டை போடல, பக்கத்தில் இருக்கிற யாருமே எதுவும் கேட்க போகிறதில்ல. அவங்க கேட்குறாங்க, கேட்கல. நான் கேட்டேங்க, ஆனால் எனக்கு சரியான கோவம் பார்த்துக்கங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு அக்கா அப்படி தான் நேராக அந்த டப்பாவில் கையை கழுவிட்டு போயிடுறாங்க. ஆஸ்பத்திரியே அசுத்தம் பண்ணுறாங்க வர்ற மக்கள். கொஞ்சம் கூட ஒரு சுத்தம் வச்சுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது பாருங்கள். அவர் நின்ன இடத்துல கையை கழுவிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துடுறாரு. இந்த மாதிரி இருந்தால் என்னங்க பண்ணுறது? எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா ஆஸ்பத்திரி, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. போகிற ஜனங்க அதை பின்பற்றணுங்க. இந்த 2 பேர் கையை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி யாருக்கெல்லாங்க உங்களுக்கு கோவம் வந்திருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.